இன்னும் சற்று நேரத்தில் போராட்ட குழுவை சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்பதும் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜேஷ், அதே போல தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்க பரந்தூர் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சென்னையில ஒரு விமான நிலையம் இருக்கு, நவீனமயமான மேம்படுத்தப்பட்ட ஒரு விமான நிலையம். அப்படி இருக்கும்போது எதற்காக மீண்டும் சென்னையில, அது குறிப்பிட்டு அந்த மக்கள் 900 நாட்களை கடந்து போராட்டம் நடத்தி வராங்க, அதையும் கருத்தில் கொள்ளாம திரும்பவும் பரந்தூரை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் இதே விமான நிலையத்தை கோவையிலேயோ மதுரை, சேலம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல செலுத்தலாம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கேள்வியைத்தான் பலரும் வைக்கிறார்கள். ஏன் வளர்ச்சி என்று சொன்னாலே அது சென்னையை மட்டுமே நோக்கி செல்கிறது, சென்னையில் மட்டும்தான் அந்த விரிவுபடுத்தப்பட்ட அல்லது அந்த பெரிய விமான நிலையம் கொண்டு வர வேண்டுமா, மதுரையை மையமாக கொண்டோ கோவையை கொண்டோ அங்கெல்லாம் வைக்கக்கூடாதா என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு முறையான பதில் இதுவரை கிடைக்கப்படவில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஒரு விமான நிலையம் சென்னையில இருக்கின்றது, அதற்கு அருகிலேயே இன்னொரு விமான நிலையம் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் அது எளிதாக இருக்கும், அந்த கனெக்டிங் இணைப்பு பணிகள் எளிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி ஏராளமான நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் இருக்கின்றது. பெரும்பாலும் யார் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு செல்வார்கள், இங்கிருந்து பெரும்பாலான பொருட்கள் கொண்டு செல்லப்படும் என்று யோசிக்கும் போது சென்னையை மையமாக வைத்துதான் இங்கிருந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கார்கோ விமானங்கள், அந்த பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சரக்குந்து விமானங்களாக அதை தான் அதிக அளவில் அங்கு கொண்டு வர அந்த 2வது விமான நிலையத்தில் பரந்தூரில் இந்த கார்கோ விமானத்தை அதிக அளவில் இயக்குவதற்கான திட்டமிடல் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே எண்ணூர் போன்ற பெரிய துறைமுகம் எல்லாம் சென்னையிலே தான் இருக்கின்றது. எனவே பல இடங்களிலிருந்து கப்பலிலிருந்து வந்து இறங்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வது, இது போன்ற விஷயங்களுக்கு சென்னையிலிருந்து செய்தால் அது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை ஒட்டிய பகுதி என்பதனாலே இங்கிருந்து ஏற்றுமதி செய்வது எளிதாக இருக்கும் என்று காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்ப பூங்காக்கள், பல ஐடி செக்டாராக இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடமாக இருக்கட்டும், கும்மிடிப்பூண்டி தொழிற்சாலையாக இருக்கட்டும், கிண்டி தொழிற்பேட்டையாக இருக்கட்டும், பல ஷிப்காட் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதனை ஒட்டிய பகுதியில் தான் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளை ஒட்டிதான் பலரும் வெளிநாடுகளுக்கு செல்வதும் வருவதுமாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் முன்பே குறிப்பிட்டது போல இவற்றிற்கு தேவையான இறக்குமதி பொருட்கள், ஒரு தொழிற்சாலை இருக்கு என்று சொன்னால் அதில் பல உப பொருட்கள் தயாரிக்கப்படும், சிறு சிறு பொருட்களை கொண்டு வந்து அவற்றில் இணைப்பை ஏற்படுத்தி அதை பொருட்களாக மாற்றுவார்கள். எனவே பல பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் அல்லது இங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் முக்கியமாக இருக்கும்.